நீங்க எல்லாருமே பத்திரிகைகள்ல வரும் சிறுகதைகளை விரும்பி படிப்பவர்கள் தானே? அம்மாவின் பெருமைகளைப் பற்றி, சிறப்புகளைப் பற்றி இதுவரை 1000 கதைகள் படித்திருப்பீங்க. கொஞ்ச காலமா நல்ல அப்பாக்களை பற்றியும் நிறைய கதைகள் வரத் தொடங்கிவிட்டது. நல்ல அம்மா, நல்ல அப்பாக்கள் அது மட்டும்தான் நம்மிடம் இருக்கிறார்களா? நம்மிடம் நல்ல மகன்களும் இருக்கிறார்கள். மகன்கள் என்றால் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கொண்டு வயசான காலத்தில் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தள்ளும் மகன்களை பற்றி தான் நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் இப்ப சொல்ல போவது வேறு ஒரு மாதிரியான ஒரு மகனை பற்றிய கதை. அதாவது எங்க கிராமத்தில் ராமச்சந்திரன் என்ற ஒருவர் இருந்தார். அவர் எனக்கு உறவு. அவர் அப்பா நாகராஜன் இறந்து 10 வருஷங்கள் இருக்கும். நாகராஜன் காலமான பிறகு அவர் மனைவி பயணியம்மா மூத்த மகன் ராமச்சந்திரன் வீட்டில் தான் வசித்து வந்தாங்க. எங்க ஊரு கொங்கு நாட்டில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். கொங்கு நாட்டை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். தப்பாக நினைக்காதீர்கள். இந்த செய்தி இந்த கதைக்கு அவசியமாக இருப்பதால் தான் சொல்கிறேன். சாப்பாட்டில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நாட்டுக்கோழி குழம்பு. இங்கு கொங்கு நாட்டுக்கோழி குழம்பை நினைத்தாலே நாவில் எச்சில் ஊறும். நிறைய சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு வதக்கி காரத்திற்கு மிளகாயோடு மிளகையும் சேர்த்து அந்த குழம்பை கொதிக்க விடும் பொழுது அந்த வாசம் 8 ஊருக்கும் மணக்கும். குழம்பு கொதிக்கும் போதே வீட்டில் இருக்கும் சில பேர் கறியில் உப்புக்காரம் பார்க்கிறேன் என்று பாதியை காலி செய்து விடுவார்கள். கொங்கு நாட்டில் பண்டிகை நாட்களில் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லோருடைய வீட்டிலும் இந்த மனம் வீசும். உங்களுக்கு கொங்கு நாட்டில் ஏதாவது உறவுகள், நட்புகள் இருந்தால் இங்கு போகும் பொழுது ஒரு முறையாவது இந்த நாட்டுக்கோழி குழம்பு வைத்து தரும்படி கேட்டு சாப்பிடுங்கள். அப்புறம் ஆயுசுக்கும் இந்த கொங்கு நாட்டை மறக்க மாட்டீர்கள். சரி, வாங்க நம்ம கதைக்கு வருவோம். பயணி அம்மா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு என்றால் உசுறு. வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிட்டு விடுவாங்க. நாட்டுக்கோழியில் இளம் குஞ்சாக வாங்கி அவர்கள் வீட்டில் குழம்பு வைத்து அது கொதிக்கும் பொழுது அந்த தெருவே மணக்கும். கிராமத்தில் அவர்கள் பக்கத்து வீட்டில்தான் நான் குடியிருக்கிறேன். ஆசை வெட்கமறியாது என்று சொல்வார்கள். பயணி அம்மா வீட்டில் குழம்பு கொதிக்கும் வாசம் வரும்பொழுது நான் மெதுவாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய், அத்தை கொஞ்சம் குழம்பு கொடுங்கள் என்று கேட்டு விடுவேன். அவர்கள் சிரித்து கொண்டே பாத்திரத்தில் நிறைய குழம்பு விட்டு கரண்டியில் 4 கறி துண்டுகளை எடுத்து போட்டு சிரித்து கொண்டே கொடுப்பார்கள். அதை நான் வாங்கி கொண்டு வரும்பொழுது என் மனைவி தலையில் அடித்துக் கொள்வாள். என் தொழில் நிமித்தம் பக்கத்து நகரமான ஈரோட்டுக்கு நான் குடி வந்து 5 வருஷம் ஆகிச்சு. கிராமத்திற்கு வாய்ப்பு கிடைத்தது போது போகும்பொழுது எல்லாம் ராமச்சந்திரன் வீட்டிற்கு போய் பயணி அம்மாவையும் பார்த்துவிட்டு வருவது என் வழக்கம். ஒரு நாள் ஈரோட்டு கடை வீதியில் ராமச்சந்திரனை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அவர் கொஞ்ச நாளா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னார். உடனே ஞாயிற்றுக்கிழமை கிராமத்துக்கு போக திட்டமிட்டேன். நாட்டுக்கோழி கறி 1 கிலோ வாங்கி வந்து என் மனைவியிடம் கொடுத்து பயணி அம்மாவை பார்க்க போகும் விஷயத்தை சொன்னேன். 1 மணி நேரத்தில் நாட்டுக்கோழி குழம்பு தயார். குழம்போடு வறுவலும் சேர்த்து ஒரு 4 அடுக்கு டிஃபன் கேரியரில் போட்டு கொடுத்தாள். என் கார் ராமச்சந்திரனின் வீட்டு வாசலில் நின்றவுடன் அவரே ஓடி வந்து, வாங்க மாப்பிள்ளை என்று வாய் நிறைய சொல்லி கைகளை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து போனார். நானும் டிஃபன் கேரியரை எடுத்துக்கொண்டு பயணி அம்மாள் படுத்திருந்த ரூமிற்குள் நுழைந்தேன். பயணி அம்மாளுக்கு இப்போது சுமார் 70 வயசு இருக்கும். முதுமை முற்றிலும் அவர்கள் மேல் தன் கைவரிசையை காட்டியிருந்தது. என்னை பார்த்தவுடன் கட்டிலில் படுத்திருந்த பயணி அம்மாள்
வாங்க தம்பி என்று சிரித்துக்கொண்டே எழுந்து உட்கார்ந்து கொண்டார்கள். என்மேல் பயணி அம்மாளுக்கு எப்போதுமே பிரியம் அதிகம். அதோடு நான் வெளியூர் போய்விட்ட விருந்தாளி. என்னை பார்த்தவுடன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியில் அந்த அம்மாவின் உடற்சோர்வெல்லாம் போய்விட்டது போலும். அத்தை, போன தடவை நான் வந்தபோது நல்லா தானே இருந்தீங்க? ஆமாம் தம்பி, இந்த ஒரு வருஷமாகவே உடம்புக்கு சுத்தமாக சரியில்லை. எனக்கு சுகர், ப்ரெஷரோடு மூட்டு வலியும் சேர்ந்து இருப்பதால் பார்க்கிற டாக்டர்கள் எல்லாருமே இனிமே நீங்கள் ஓய்வாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது சரிதான் அத்தை. இனிமே நீங்கள் ஓய்வாக இருப்பது தான் நல்லது. அது என்ன தம்பி, கையில் டிஃபன் கேரியர், வாசனை ஊரை தூக்குது. அத்தை, நான் உங்களுக்காக ஆசையாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். உங்களுக்கு நாட்டுக்கோழினா உசுறு ஆச்சே. பயணி அம்மா வாய் விட்டு சிரித்தாங்க. அத்தை, எதற்கு சிரிக்கிறீங்க? தம்பி, நான் கோழி கறி சாப்பிட்றத விட்டு 6 மாதம் ஆகுது. நீங்கள் அந்த டிஃபன் கேரியை எடுத்து சமையலறையில் இருக்கும் மருமகள் பூமா கையில் கொடுத்துருங்க என்று சிரித்து கொண்டே சொன்னார். சத்தியமாக என்னால் நம்ப முடியவில்லை. அத்தே, நிஜமாக தான் நீங்கள் சொல்கிறீங்களா? என்னால் நம்பவே முடியல. நான் எத்தனை வருஷமாக உங்களை பார்க்குறேன். உங்கள் உசுரே இந்த நாட்டுக்கோழி குழம்புல தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறது கூட ஒரு விதத்தில் சரிதான் தம்பி. ஆனால் ஒரு பொண்ணுக்கு உசுரை விட தாய்ப்பாசம் பெருசு. அத்தே, இன்னும் எனக்கு புரியலை. உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். என் மனசில் இருப்பதை யாரிடமாவது சொன்னால்தான் எனக்கும் சற்று ஆறுதலாக இருக்கும். நான் எழுந்து போய் பயணியம்மா கட்டில் அருகில் உட்கார்ந்து கொண்டேன். தம்பி, கடந்த ஒரு வருஷமாகவே என் ஜீரண சக்தி குறைஞ்சு போச்சு. அசைவம் சாப்பிட்டா சுத்தமாக ஒத்துக்கிறது இல்லை. அன்று முழுவதும் வயிற்றால போகுது. அதற்காக சிக்கன் சாப்பிடாமல் இருக்க முடியல. அது ராமச்சந்திரனுக்கும் தெரியும். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஜலூசிலை பாட்டிலாக வாங்கி வைத்து விட்டு போய் விடுவான். நானும் சிக்கனை சாப்பிட்டு விட்டு அதை குடித்து விட்டு படுத்துக்கொள்வேன். ஒரு நாள் இரவு நடுச்சாம வீட்டிலே யாரோ பாத்ரூமில் துணி துவைத்து குமுக்குவது கேட்டது. நம்ம வீட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்கு. எதற்கு இந்த அர்த்தராத்திரியில் துணி துவைக்கிறார்கள்? மெதுவாக எழுந்து போய் பார்த்தேன். நீயே பார்த்திருப்பாய். உங்கள் மாமா போன பிறகு நான் கட்டும் வெள்ளை புடவைகள் தும்பைப்பூ நிறத்தில் இருக்கும். அந்த வெள்ளை புடவைகளில் இருக்கும் கரைகள் மேல் சோப்பு போட்டு உரசி ராமச்சந்திரன் புடவைகளை கும்மி அலசி கொண்டிருந்தான். ராமச்சந்திரா, உனக்கு அறிவு இருக்கா? நீ ஆம்பளை பிள்ளையடா. நடுராத்திரியில் பாத்ரூமில் உட்கார்ந்து இப்படி பொம்பளை புடவையை துவைச்சு கொண்டிருக்காயே என்று சப்தம் போட்டேன். உடனே அவன் எழுந்து வந்து என் வாயை பொத்தி அப்படியே என் ரூமுக்குள் இழுத்து வந்து விட்டான். அம்மா, ப்ளீஸ் சத்தம் போடாதே. பூமா எழுந்து கொண்டால் அவள் ரொம்ப வருத்தப்படுவா. நீ என்னடா சொல்கிற? அம்மா, நீ அசைவம் சாப்பிட்டா உனக்கு வயிற்றுப்போக்கு இருப்பதால் உன் வெள்ளை புடவைகளில் பின்பக்கம் அசிங்கமாகிவிட்டது. அதனால் மற்ற துணிகளோட உன் புடவைகளை வாஷிங் மிஷினில் போடுவதில்லை. அதனால் பூமா தான் அவைகளை தனியாக துவைத்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. பூமா முகத்தை சுளித்து கொண்டே உன் புடவைகளுக்கு சோப்பு போட்டு கொண்டிருப்பதை பார்த்தேன். என்ன இருந்தாலும் அவள் வேறு வீட்டில் இருந்து இங்கு வாழ வந்த பெண். அவள் வெளியில் சொல்லாவிட்டாலும் அவளுக்கு சங்கடமாக இருக்கத்தான் செய்யும். நான் உன் ரத்தம் அம்மா.
அந்த காலத்தில் இந்த லெட்ரின் எல்லாம் வராத காலத்தில் எனக்கு 7-8 வயசு வரை நீ என் பின்பக்கம் தேய்த்து தேய்த்து ஆயி கழுவி விட்டதை நான் மறக்கவில்லை அம்மா. நான் உயிரோடு இருக்கும்போது வேறு யாரும் உனக்கு இது போன்ற வேலைகளை செய்யக்கூடாதம்மா. பெத்த தாய்க்கு இதுபோல் சேவை செய்யும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு என்று நான் பெற்ற தங்கம் என்னிடம் சொன்னதை கேட்ட பிறகு என் பிள்ளைகளுக்கு சிரகம் தரும் என்று இந்த சிக்கன் சாப்பிடுவதை விட்டுவிட்டேன் அப்பா என்ற பயணி அம்மாவின் பேச்சு என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. பெற்ற தாய்க்கே தாயாக சேவை செய்யும் ராமச்சந்திரனை போன்ற நல்ல மகன்களும் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.